தேவகோட்டையிலேருந்து சொக்கநாதபுரம் போகிற ரோடு நைட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி வெறும் ஒத்தையடி பாதையாக இருந்துச்சு. ஒரு சரியாக கார் ஓட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ரொம்ப அழகாக மாற்றிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. இதுதான் சொக்கநாதபுர நகர சிவன் கோவில். அருமையான கோவில். நிறைய இடத்துல நீங்கள் லிங்கத்தை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள லிங்கத்தை நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த லிங்கத்தோடைய ஜொலிப்பு அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். அதை நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா பாருங்கள், சொக்கநாதபுரம் சிவன் கோயிலுக்கு ஒரு தடவை பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சொக்கட்டான் திருக்கார்த்திகை சொக்கட்டான் சும்மா கொழுந்து விட்டு இருந்துச்சு. உள்ளே வெடியெல்லாம் போட்டு நல்லா வெடிச்சாச்சு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. சொக்கநாதபுர சிவன் கோவில் சருகணி பக்கத்தில் இருக்குது. சொல்லப்போனால் இதயா காலேஜ் அந்த ரோட்டு இதயா காலேஜ் விளக்கு ரோடுனா தெரியும். கேட்டு சிவன் கோவில் நகர சிவன் கோவில்னால் சொல்லுவாங்க. இங்கே ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளவு அருமையாக இருக்கும். இங்கே உள்ள சிவனை பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல கலையாக இருக்கும் சிவன். கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஊருடைய அமைப்பே நல்லாயிருக்கும். நல்ல ஊரணி, கோயிலுக்கு முன்னாடி அமைதியாக நல்லா ஒரு பச்சை பச்சேர்னு சுற்றி காடு நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். பக்கத்தில் உள்ளவங்க அந்த தேவகோட்டை, காரைக்குடி இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் லொக்கேஷன் சரியாக தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள். நம்ம ஐயர் தீபம் ஏற்றுறாப்புல சொக்கட்டானுக்கு. நல்லா எரிஞ்சிச்சு. போன வருஷம் மழை அப்படிங்கிறதுனால சரியாக எரியலை சொக்கட்டான். இந்த வருஷம் நல்லா எரிஞ்சிச்சு, மழை இல்லை. அந்த ஒரு குளிரோடு அப்படியே எரிக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ மக்களே, நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக ரிலாக்ஸேஷன் பண்ணணும்னா